சொல்ற மாதிரியும், இல்ல அந்த பையன் பாரேன், நேத்து தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இன்னைக்கு பாரு காலையில எந்திரிச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிட்டான் பாரு, அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்டின்னா, எப்பயுமே தயக்கத்த காமிச்சுட்டு எல்லாரும் ஓடக்கூடிய ஒரே வழியில ஓடிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் உங்கள வித்தியாசப்படுத்தி காட்டுங்க. எல்லாருமே காலையில 7 மணிக்கு எந்திரிச்சுட்டு 9 மணி வரைக்கும் வந்துட்டு இந்த வேலை செய்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். நீங்க இத வந்து கொஞ்சம் மாத்திட்டு, நான் ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சம்திங் நியூவா நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறது +2 வரைக்கும் படிக்கணும், அப்புறம் காலேஜ் போணும். காலேஜ்ல எல்லாரும் இதுதான் படிக்கிறாங்க, அதனால நானும் படிக்கிறேன்னு மத்தவங்க ஓடக்கூடிய அதே வழியில ஓடுனீங்கன்னா, உங்களுடைய தனித்தன்மை வெளியில படாமயே போயிடும். உங்க தனித்தன்மைய நீங்க வெளிப்படுத்தணும் அப்டின்னா, நீங்க தைரியமா இருக்கிற மாரி இருக்கணும். அதுக்கு முக்கியமான வழி, நீங்க உங்கள வெளிப்படுத்திக்கணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே விஷயத்தையே செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணுங்க. எப்படி அந்த விஷயத்த செய்யலாம்?